ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு அற்புதமான ஒரு வாக்கு தான் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். இந்த வாக்கு வெறும் ஆறுதலுக்காக, உன்னை மனசில் இப்போதைக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இன்னைக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நீ இந்த வாக்கு கேட்குற அப்படின்னா நீ கோடீஸ்வரி தான் அப்படின்னு தான் நீ மனசில் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு சந்தோஷமான விஷயத்த உனக்கு நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே அதிகமான சந்தோஷத்தை இழந்துட்டு தான் நீ நிற்கிறேன். இப்போ நீ என்கிட்ட கேட்கலாம், இது இழக்கிறதுக்கான சந்தோஷத்தை சொல்கிறீங்களா, இல்லை இந்த சந்தோஷம் நீங்கள் சொல்கிற சந்தோஷம்லாம் என் கூட இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்கலாம். புரிஞ்சுதா? ஆனால் நான் சொல்லுவேன், இழந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பெறுவதற்கான சந்தோஷம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், பண பிரச்சனை, உடலால் பிரச்சனை, மனதால் பிரச்சனைன்னு அத்தனை பிரச்சனையை சந்திச்ச. அப்போதெல்லாம் நீ சோர்ந்து போனியா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம். ஆனால் இப்போது நான் இருக்க, இந்த சாய் இருக்க, நிம்மதியாக இரு நீனு அப்படின்னா சோர்ந்து போகிறேன். யாருமே இல்லை அப்படிங்கும்போது தைரியமாக இருந்த நீ கூட உன்னை படைச்ச தெய்வம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் கவலைப்படுற? கவலையே படாத. இன்னைக்கு வியாழக்கிழமை. உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ பரிசையாக பாரு, எல்லாமே வியாழக்கிழமையில தான் நடக்கும். ஏன்னா நீ ஏன் புள்ள. அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய நாள், குரு. நான் யார்? உனக்கு குரு. இன்னைக்கு குரு நாள். உன் வாழ்க்கையில் இன்னையிலேருந்து சரியாக ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வியாழன்லேருந்து அடுத்த வியாழன் வரத்துக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு தொகை உங்ககிட்ட கிடைக்கும். புரிஞ்சுதா? அற்புதமான ஒரு தொகை, பணம். நீ இழந்துட்டேன், பணத்தை விட்டுட்டேன், அந்த பணம் கிடைக்குமா, ஐயோ அடுத்தவன் கைக்கு போன பணம் நம்மள்கிட்ட வருமா அப்படின்னு நீ யோசிக்கிறல்ல, அந்த பணத்தை நான் வாங்கி தருவேன். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, உனக்கு கிடைக்காது, பணமெல்லாம் உனக்கு வராது, நீ இழந்தது தான், நீ விட்ட விஷயத்தை திருப்பி உன்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் பெறப்போக இந்த பணம் எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய அடியை கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா யார் வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்குன்னா நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அதனால இவங்க வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலையும் தீர்மானிக்க முடியாது. அதை தான் நானும் சொல்கிறேன். தெரியாமல் நிறைய பேர் பேசிடுறாங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு. ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி பேசினவங்கெல்லாம் அடி தான் வாங்க போகிறாங்க. புரிஞ்சுதா? அடி தான் வாங்க போகிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற, நீ எவ்வளவு விஷயம் அழுவுற என்று உனக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. புரிஞ்சுதா? உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்படுற அப்படின்னா அது உனக்கு தான் தெரியும். வெளியில் உள்ளவங்க பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீ சந்தோஷமாக இருக்க, எல்லா விஷயத்துலையும் அப்படி நினைப்பாங்க. ஆனால் உன் மனசுக்குள்ளேயும் எத்தனை மன உளைச்சல் இருக்குது, என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை, உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆள் இல்லை அப்படின்னு நீ நினச்சா அது உன் தப்பு. உன் மனசில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லு. ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு. ஒவ்வொரு நாளும் என்னென்னலாம் வேணுமோ அதை என்கிட்ட சொல்லு. எல்லாம் நல்லது நடக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் முடிவெடுத்து வச்சு ஒவ்வொன்றும் செய்வேன். நீ தேடிக்கிட்டே இருக்க சில விஷயத்த நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்காக கொண்டு வந்து தருவேன். புரிஞ்சுதா தங்கமே? உனக்கு என்னெல்லாம் தேவையோ, உன்னுடைய ஆசையும் உன்னுடைய கோரிக்கையும் ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சு கொடுத்து உன்னை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அமர வைக்க போகிறேன் அப்படின்னு நிற்பார். இதுவரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டம் எல்லாம் வேற, இனிமே நீ பார்க்க போகிற சந்தோஷம்லாம் வேற.
ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகம், நிறைய வலி, போட்டி, பொறாமைன்னு அதிகமான விஷயத்தை பார்த்து தான் நீ இப்போ உட்காந்துருக்க. நீ என்னிட்டமே சொல்லுவ, என்னை மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஏன் என்னை யாருமே ஒரு தட்டி கொடுத்து நீ செய்வம்மா, இதெல்லாம் நீ செய்வ, இந்த விஷயம்லாம் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஏன் யாரும் என்னை சொல்ல மாட்டாங்க, நான் ஏன் அவ்வளோ பெரிய தப்பானவனா, அவ்வளோ பெரிய விஷயத்த, செய்யக்கூடாத விஷயத்த நான் செஞ்சுட்டேனா, ஏன் எனக்கு தெய்வம் கூட துணையாக இருக்கிறதில்ல அப்படின்னு தான் நீ என்னை கேட்குற. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, எல்லாமே மாறும். நேரமும் காலமும் ஒரே மாதிரி இருக்காது. நல்ல விஷயமா நடக்கும். இப்போ உனக்கு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா கூடிய நேரத்தில் நல்லது நடக்கும். யாராரோ ஏதேதோ சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்தி அது மூலியமாக சந்தோஷப்படுறாங்க. உனக்கு தப்பான விஷயத்த சொல்கிறாங்க, உன்னால் இதெல்லாம் முடியாது, உனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி அது மூலியமாக அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தை நீ அவங்களுக்கு கொடுக்காத. புரிஞ்சுதா? உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பும் நீ தான். எதிர்பாராத நேரத்தில் நிறைய மாற்றத்தை நான் கொடுப்பேன். தோற்று போய் இருக்க உன் வாழ்க்கையில் சிரித்து நீ சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் கொண்டு வருவேன். துரோகிங்க உன்னை எத்தனையோ விஷயத்தில் கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்து அவங்கள எப்படியெல்லாம் அடுத்தவங்க வாழ்க்கையில் இனிமேல் தலையிடாமல் வைக்கணும், இனிமேல் தலையிடவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிற அளவுக்கு, அவங்க நினைக்கிற அளவுக்கு, அவங்கள யாரோட பிரச்சனையினுமே போய் தலையிடாத அளவுக்கு திருத்துவேன். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ முடிஞ்சிட்டு இனி சந்தோஷமோ தொடரப்போகுது. இனிமேலாவது யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு யோசித்து முடிவிடு. நான் இருப்பேன். இன்னைக்கு மட்டும் அல்ல, இந்த வாக்கு கொடுக்கறதுனால மட்டும் அல்ல, எப்போதும் எல்லா காரணமும் எல்லா விஷயத்திலும் நான் இருப்பேன். உனக்கு துவண்டு போவாத, மன நிறைவோடு இரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு இரு. நீ எந்த அளவுக்கு என்னை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குறியோ அந்த காரியத்தில் நீ நிச்சயமாக வெற்றி தான் பெறுவையே தவிர தோல்வி என்ற ஒரு ஒரு பக்கத்தில் கூட போக மாட்டேன். தோல்வி என்ற ஒரு விஷயத்தோட பக்கத்தில் கூட போக மாட்டேன். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்பத்தை மட்டுமே உனக்கு கொடுப்பேன். சீக்கிரமாக எல்லாம் மாறும், அப்போ என்னை புரிஞ்சுக்குவ. ஆனால் இப்போ சொல்கிறேன், நீ உன் வாழ்க்கையில் தோல்வியை இனிமே பார்க்கவே மாட்டேன். சந்தோஷம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மலரும். இது கேட்கும்போது சாய் நீ சொல்லும் போதெல்லாம் என் மனசு குளிர்ச்சியாக இருக்குது, நிச்சயமாக அதெல்லாம் செஞ்சு கொடுப்பியா சாய் அப்படின்னு நீ கேட்கலாம். செஞ்சு கொடுக்கறதுனால தானே சொல்கிறேன். உனக்கு அம்மா அப்பா அத்தனை விஷயமாவும் நான் தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை ஏமாத்துவேனா, இல்லை மற்றவங்ககிட்ட நான் உன்னை ஏமாற விடுவேனா? யார்கிட்டையும் உன்னை நான் ஏமாறவும் விட மாட்டேன், நான் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன். தெய்வத்தை நம்பு, தெய்வம் உன்னை கைவிடாது. உன் குல தெய்வமாக இருந்தாலும் சரி, நீ வணங்குற இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றும், உன்னை வழி நடத்தும். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் வாழலாம், எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ வணங்குற தெய்வம் உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். தேடு, ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கட்டும். உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுற ஒவ்வொன்றும் நீ சாதாரணமாகவே கிடைக்கட்டும். இன்னைக்கு மட்டும் அல்ல, எல்லா நாளும் உனக்காக நான் இருப்பேன். இதே மாதிரி ஆறுதலும் சொல்லுவேன், அதே நேரம் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பேன். உனக்கு துரோகம் என்றைக்கும் வராது. நீ பட்ட துரோகமும் நீ பட்ட அழுகையும் போதும். இனிமே எல்லாம் அற்புதமே. இனி ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வச்சு சந்தோஷமாக அழகு பார்ப்பேன் இந்த சாய்நாள்.
ஓம் சாய்ராம்.